இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த மேட்ச் மேக்கர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுறா. இந்த கல்யாணம் நடந்துரும், விக்ராந்துக்கு லட்சுமி பிடிச்சிரும்னு சொல்றா. அப்பயே முதல்ல சம்மதம் சொல்ல அவ எதுக்காக எல்லாரும் முன்னாடியும் அப்புறமா சொல்ற டைம் வேணும்னு சொன்னா? விக்ராந்த் எப்பவுமே அப்படிதானா, எந்த விஷயத்திலயும் அவசரப்பட மாட்டானா, டைம் எடுத்துப்பானா. இப்ப யார் ஃபோன் பண்றாங்க? இது விக்ராந்தோட அம்மா. அண்ணி, ஒருவேளை விக்ராந்த் கல்யாண விஷயத்துல ஏதாவது பதில் சொல்லிருக்கலாம். இவ்வளவு சீக்கிரமாவா? ஐ டோன்ட் திங்க் சோ. வேற ஏதாவது இருக்கும். பாருங்க. ஹலோ நீலம், வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க. அது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. நீலம், உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா விக்ராந்த் லட்சுமியை கூட்டிக்கிட்டு வெளியே டின்னர் போகணும்னு ஆசைப்படுறான். ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா வெளியே போனாங்கன்னா ஒருத்தர் புரிஞ்சுக்க வசதியா இருக்கும்ல. இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. தாராளமா கூட்டிட்டு போட்டோம். நான் இப்பவே போய் லட்சுமி கிட்ட பேசி உங்களுக்கு. இல்ல லட்சுமி கிட்ட ஏற்கனவே பேசியாச்சு. விக்ராந்த் ஏற்கனவே லட்சுமி கிட்ட பேசிட்டான். அதுக்கப்புறமா தான் அவன் உங்களுக்கு போன் பண்ணி என்ன பேச சொன்னா. என்ன பண்றது நீலம், பசங்க ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே பெரியவங்க பேசுறது சரியா இருக்கும். அதனாலதான் அவன் முதல்ல லட்சுமி கிட்ட பேசிட்டான். அதுக்கப்புறமா தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். நீங்க சரின்னு சொன்னாதான் அவங்க வெளியில போவாங்க. சரி, கண்டிப்பா விக்ராந்த் லட்சுமியை டின்னருக்கு கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ சோ மச்ங்க நீலம். அவரு ரெஸ்டாரண்டோட அட்ரஸ் அனுப்பியிருக்காரு. என்ன டைரக்டா அங்க வர சொல்லிருக்காரு. திரும்பி வரும்போது டிராப் பண்றாராம். ஓகே கூல். அப்போ ஒரு வேலை பண்ணு, நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன் ரெஸ்டாரண்ட்ல. நீ எத்தனை மணிக்கு போகணும்னு சொல்லு. இல்ல நான் தனியாவே போய்க்கிறேன். எதுக்கு நீ தனியா போகணும்? நான் உன் கூட துணைக்கு வரேன். நான் டிராப் பண்றேன் உன்னை. அண்ட் நீ டென்ஷன் ஆகாத. விக்ராந்த் கிட்ட நான் அவன் தப்பா நினைக்க மாட்டான். ரிஷி, ஆனா எனக்கு கஷ்டமா இருக்கும். நீ இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போனா வீட்டுல தேவையில்லாத டென்ஷன் தான் வரும். தேவையில்லாம பேசுவாங்க. இல்ல வேண்டாம், நான் தனியாவே அவரை பார்க்க போயிடுறேன். அதுவும் இல்லாம வீட்டு வாசலே ஆட்டோ கிடைச்சிரும். என்ன ஆட்டோ? ஆட்டோலாம் நான் உன்னை போக விட மாட்டேன். நான் சரி, நான் வரதானே உனக்கு ப்ராப்ளம்? ஓகே, நான் உன் கூட வரல. வீட்டு கார் உன் கூட வரலாம்ல, உன்னை கூட்டு போக யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல. ஓகே, நீ கார் எடுத்துட்டு போ. ரிஷி, நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? அவர் தான் தெளிவா இதுல போட்டிருக்காருல, திரும்பி வரும்போது அவர் என்ன டிராப் பண்ணுவாருன்னு. சோ நான் தனியா கார் எடுத்துட்டு போனேன்னா அவர் எப்படி திருப்பி என்ன டிராப் பண்ணுவாரு? யூ ஆர் ரைட். அப்பனா மலிஷ்கா லக்ஷ்மி ஜென்யூன் தான். இந்த வாட்டி ஐ கெஸ். இப்ப லக்ஷ்மிக்கு கல்யாணம் ஆயிடும். அவ என்னை விட்டு தூரமா போயிடுவா, நிரந்தரமா. ரிஷி ப்ரோ, நிஜமாவே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். உங்க கண்ணுக்கு தெரியலையா நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு? அவங்களையும் சேர்த்து வைக்க அந்த கஷ்டம்லாம் தெரியல, அதுக்கு பேச மாட்டீங்க. ஆயுஷ், உன் கஷ்டம் வீணா போக கூடாது. ஆயுஷ், அமைதியா இருக்க, என்ன கோவப்படுத்தாத ப்ளீஸ். லக்ஷ்மியை பத்தி விட்டுட்டு நீ வேலையில கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றியா? இங்க பாருங்க ரிஷி ப்ரோ, நான் உங்களை பத்தியும் லட்சுமி அண்ணி பத்தியும் தான் பேசணும். அண்ட் விக்ராந்தோட இந்த ப்ரொபோசல் இருக்குல்ல, அது எப்படியாவது ரிஜெக்ட் ஆயிடும். சிம்பிள். நான் அப்படிலாம் நடக்க விட மாட்டேன் ஆயுஷ். என்ன பொறுத்த வரைக்கும் விக்ராந்த் நல்ல பையனா தெரிகிறான். லக்ஷ்மிக்கு அவன் பெஸ்ட் தான். அதனாலதான் எனக்கு லக்ஷ்மியை மீட் பண்ண போறான். அண்ட் ஐம் ஷூர் இந்த விக்ராந்த் இதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கான். அதனாலதான் லக்ஷ்மி மறுபடியும் மீட் பண்ண டின்னருக்கு கூப்பிட்டுருக்கேன். என்ன பேசுறீங்க நீங்க? அது வேணாம்னு சொல்லலையா? நான் எதுக்காக வேணாம்னு சொல்ல? இல்ல ரிஷி ப்ரோ, நீங்க லக்ஷ்மி. ஐயோ ரிஷி ப்ரோ, ஏன் இப்படி பண்றீங்க? என்ன? இல்ல நோ சான்ஸ். என்ன நோ சான்ஸ்? ரிஷி ப்ரோ, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இந்த கல்யாணம் நடக்கும் ஆயுஷ். இல்ல எனக்கு அந்த பையனை பிடிக்கல. அந்த பையன் நல்ல பையன் இல்ல ரிஷி ப்ரோ, அதனால தான் சொல்றேன். இந்த நேரத்துல உன் இன்டென்ஷன் வேற மாதிரி இருக்கு ஆயுஷ். விக்ராந்த் இல்ல, வேற எந்த பையன் லக்ஷ்மிக்காக இங்க வந்து நின்னாலும் சரி, லக்ஷ்மி அவனை பிடிக்குதுன்னு சொன்னாலும் சரி, உனக்கு மட்டும் அவனை பிடிக்காது. உனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா எனக்கு விக்ராந்த் இதுவரைக்கும் சரியா இருக்கான். எந்த ப்ராப்ளமும் இல்ல. என்ன சொல்றீங்க ரிஷி ப்ரோ? நீங்க ரொம்ப அப்பாவியா இருக்கீங்க ரிஷி ப்ரோ. இந்த உலகம் ரொம்ப மோசமானது. அப்படிலாம் கண்ணை மூடி யாரையும் நம்பிட கூடாது. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க அண்ணி கூட துணைக்கு போங்க. யாருக்கு தெரியும் ரிஷி ப்ரோ அவன் எப்படிப்பட்ட பையன், என்ன பண்ணுவான்னு? நீங்களும் போங்க. ஏன்டா இப்படி வளர? அப்படிலாம் எதுவும் நடக்காது. அவன் நல்ல பையன் தான். போக மாட்டீங்களா? இல்ல. சரி போங்க, நான் போறேன். நீ எங்க போக கூடாது ஆயுஷ், புரிஞ்சுக்கோ. எதுக்கு நீ சொன்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நான் கரெக்டா தான் சொல்றேன். ஒரு தடவை ப்ளீஸ் என்ன ட்ரஸ்ட் பண்ணு. விக்ராந்த் நல்ல பையன் அண்ட் லக்ஷ்மி அவன் கூட சந்தோஷமா இருப்பா. அண்ட் எனக்கு லக்ஷ்மியோட, உனக்கே தெரியல லக்ஷ்மி மேல எனக்கு எவ்வளவு அக்கறை இருக்குன்னு. உன்னை விட அதிக அக்கறை இருக்கு. உன்னை விட எனக்கு அவ சந்தோஷம் முக்கியம்டா. அதனால நான் சொல்றது கேளு. நீ எதையும் சொதப்பிடாத. லக்ஷ்மியோட கல்யாணம் நடந்தே தீரணும். அதான் எல்லாருக்கும் நல்லது. அதான் லக்ஷ்மிக்கு பெஸ்ட். அப்படியா? அப்ப லக்ஷ்மி நீங்க லவ் பண்றீங்களே, அதுக்கு என்ன பண்றது? காதல். யா, நான் லக்ஷ்மியை காதலிக்கல. நான் முன்னாடியே சொல்லிருக்கேன், இப்ப மறுபடியும் சொல்றேன். நான் லக்ஷ்மியை காதலிக்கல ஆயுஷ். சோ நான் உன்னை போக விட மாட்டேன். அண்ட் நீ ஏடா கூடமா எதுவும் பண்ணாத, அப்புறம் நமக்கு தான் ப்ராப்ளம் ஆயிடும்.
பட் ரிஷி ப்ரோ ஐ ஸ்வேர் உங்களுக்கெல்லாம் நீங்க சில நேரத்துல ரிஷி ப்ரோ ஜஸ்ட் forget it man. ஆயுஷ், Let it be ரிஷி ப்ரோ, விடுங்க. I'm really sorry ஆயுஷ். I'm sorry. ஆனா லக்ஷ்மியோட கல்யாணத்தை நான் நிறுத்த மாட்டேன். உன்னை நிறுத்தவும் விட மாட்டேன். உன்னை சம்மதிக்க வச்சே தீருவேன். அண்ட் உன்னை எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். என்ன பேசிட்டு இருக்க நீ ஆயுஷ்? இல்ல அது எப்படி சொல்ற நீ? நான் ஏதாச்சும் ஒரு சாக்க வச்சு விக்ராந்தோட கன்னத்துல அறையுமா? அதான். பட் எதுக்கு? அட என்ன இப்படி கேக்குறீங்க அண்ணி? கல்யாணத்தை நிறுத்த வேண்டாமா? ஆனா கல்யாணத்தை நிறுத்தணும்னா அதுக்கு 1008 வழி இருக்கு. அதுக்கு இப்படி கணத்துல அறையறது ஒண்ணும் பெரிய வழி கிடையாது. வேற ஏதாவது வழி யோசிக்கலாம். வேற ஏதாவது வழி யோசிக்கலாமா? அப்படின்னா நீங்க நீங்க யோசிப்பீங்களா? நீங்க அதை பண்ண போறீங்களா? ஆமா, ஐ மீன் வேற என்ன பண்றது? நான் வேணா விக்ராந்த் முன்னாடி போய் ஏதாவது நாடகம் ஆடுறேன். அவரே அப்புறம் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்வாரு. ஆக்சுவலி எனக்கும் கூட பெருசா எந்த விருப்பமும் இல்ல. What? Yes. நிஜமாவா சொல்றீங்க? ஆ, ஐயோ அண்ணி, நீங்க செமையா சொன்னீங்க. This is very very nice. இல்ல அண்ணி, நீங்க என்ன சொல்றீங்க? சாரி. உங்களுக்கே தெரியும் நான் அந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன் அண்ணி. அந்த விக்ராந்த் அவுட் ஆகிறது பார்க்கணும்னு ஆசை, அதனால எக்ஸைட்மெண்ட்ல சொல்லிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. ஐ ட்ரஸ்ட் யூ அண்ணி. ஓகே, தெரியும்ல நான் என் மேல கூட சந்தேகப்படுவேன். ஆனா உங்க மேல எனக்கு எப்பவுமே நம்பிக்கை இருந்தது, இப்பவும் இருக்கு. அது கடைசி வரைக்கும் இருக்கும். சோ அப்படின்னா இப்போ நீ ரிஷி கிட்ட எதுவும் சொல்லிக்காத. அப்படின்னா ரிஷிக்கு இப்போ நீ எந்த பிரஷரும் கொடுக்க வேண்டாம். ஏன்னா நீ தானே சொல்லுவ மலிஷ்கா அவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு. அதுவும் இல்லாம நீலமாட்டி எப்பவும் அவனை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவன் தப்பு பண்ணலனா கூட திட்டுவாங்க. அதனால இப்போதைக்கு நீ ரிஷி கிட்ட எதுவுமே சொல்லிக்க வேண்டாம். இனிமே நீ எதுவும் பண்ண வேண்டாம். எதுவா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன், சரியா? சோ எப்படியும் நான் எல்லார் முன்னாடியும் கெட்ட போனேன்னு பேர் வாங்கிட்டேன். எல்லார்கிட்டயும் திட்டு வாங்கிட்டு தான் இருக்கேன். இப்ப இன்னும் கொஞ்சம் திட்டு வாங்கிக்கிறேன். இல்ல அண்ணி, அந்த நிலைமையே வராது. ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன் தான். உங்க 2 பேருக்கு சொல்லி வருத்துட்டேன். நீங்க அண்ட் ரிஷி ப்ரோ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறேன். ரிஷி ப்ரோவை குடிக்க வச்சேன். நீ தானே என்ன குடிக்க வச்ச. ஆனா என்ன பலன் கிடைச்சது? எதுவும் நடக்கல. அவர் மனசுல உள்ள உணர்வை சொல்லுவாருன்னு நினைச்சேன், கோட்டல. நானும் ஷாலுவும் சேர்ந்து எவ்வளவு எல்லாம் பிளான் பண்ணோம். ஷாலுமா? ஷாலுவும் தான். எஸ். ஆனா என்ன பிரயோஜனம் அண்ணி? ரிஷி ப்ரோவோட மனசுல இருக்கிறது வெளியில வரலையே. ஆனா உங்களுக்கு தெரியும்ல, ரிஷி ப்ரோ உங்களை ரொம்ப லவ் பண்றாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. அவரோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா? அது அவருக்கு புரிய மாட்டேங்குது. அவர் உங்களை ரொம்ப காதலிக்கிறாரு. ஒருவேளை இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா வெளியே சொல்ல மாட்டேங்கிறாரு. Who knows? பட் எனிவேஸ், இப்போதைக்கு முக்கியமான விஷயம், அந்த விக்ராந்த இந்த இடத்தை விட்டு துரத்தி ஆகணும். விக்ராந்த உங்க லைஃப்ல இருந்து வெளியில தள்ளி அவுட் பண்ணிடுங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை அப்ப யோசிச்சுக்கலாம்.